சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு மதுரை வந்து சென்றிருக்கிறார். அந்த நிகழ்வு குறித்தே பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மதுரையிலிருந்து தலித் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு கூட இன்றைக்கு அந்த சமூகத்திலிருந்தே பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற காரணத்தினால் நாம் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்றே பயன்படுத்தலாம். தேவேந்திரகுல வேளாளர்கள் உள்ளிட்ட சமூகத்தினுடைய வரலாறு, அவர்களுடைய வாழ்க்கை உள்ளிட்டவற்றை குறித்து தொடர்ந்து எழுதியும் பேசியும் இயங்கியும் வருகின்ற இளம்பரதி நம்மோடு மதுரையிலிருந்து இணைகிறார். திரு இளம்பரதி வணக்கம். இந்த குறிப்பிட்ட நிகழ்வும் மதுரை பிரகடனம் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த மதுரை பிரகடனம், நீங்கள் அமித்ஷாவினுடைய வருகை அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை பின்னர் பேசலாம். குறிப்பாக இந்த மதுரை பிரகடனம் குறித்த உங்களுடைய பார்வையும் அதில் உங்களுடைய கருத்தும், நீங்கள் உங்களை போன்றவர்கள் அதில் உடன்படுகிறீர்களா என்பதையும் கொஞ்சம் விரிவாக பதிவு பண்ணுங்க. மதுரை பிரகடனம் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது தேவேந்திரகுல வேளாளர் என்று உட்பிரிவுகளாக இருக்கிற அனைத்து இனக்குழுக்களையும் ஒன்றிணைத்து ஒரே பேராக அறிவிக்கணும் என்ற கோரிக்கை தான் அந்த பிரகடனம். இந்த கோரிக்கை இன்று நேற்றில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த 20 ஆண்டுகளில் பெரும்பான்மையான சமூகத்தோட கோரிக்கை அதை மாற்றப்பட்டுருச்சு. அது சரியா தவறா அப்படிங்கிற பேருக்குள்ளே போய் அந்த காரண பெயருக்கான அரசியல் சரியா தவறா அப்படிங்கிற பாதிக்கிறத விட பெரும்பான்மையான சமூகம் ஏற்றுக்கொண்ட பெயர் அது மாறிடுச்சு. அது அது அந்த அதோட உச்சபட்ச நிகழ்வா இன்னைக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறதுனால நீண்ட காலமாக தமிழகத்தில் திராவிட கட்சிகளோட ஆட்சியில் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டே இருந்தது. அவங்க இதை பற்றி பொருட்படுத்தாமல் போனதோட விளைவு இன்னைக்கு பாரதிய ஜனதா இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அப்படி தான் அதை பார்க்கலாம். இல்லை, இதில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளில் அவங்க இன்றைக்கு வந்து எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் ஒருவேளை அதில் ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்தால் நீங்கள் அதையும் கூட சரியான கருத்தை பதிவு பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு சலுகைகள் இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை. எங்களுக்கு சலுகைகளை விட இந்த பெயர் முதலில் முக்கியம். எங்களை வந்து பட்டியலினத்தில் வைத்து இன்னும் அதே பார்வையோடு சமூக பார்வையோடு பார்ப்பதை நாங்கள் வெறுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. சலுகைகள் கூட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த சூழல் அப்படிங்கிறது, அதற்குள் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணரசியலை நாம் உற்று கவனிக்க வேண்டும் என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய ஷானவாஸ் போன்றவர்கள் வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் உங்களுடைய பார்வை? ஆமாம், இது நானும் முக்கியமான விஷயமா ஒரு கவனப்படுத்த விரும்புகிறேன். முக்கியமாக பார்க்கணும், நீங்கள் தேவேந்திர தன்னார்வ அறக்கட்டளை என்ற ஒரு தேவேந்திர சமூகத்தில் இருக்கிற பல்வேறு அமைப்புகளில் ஒரு அமைப்போட நிகழ்வு தான் இது. பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய தலைவர் அல்லது ஆளும் கட்சியோட ஒரு பெரிய ஐக்கானி வந்திருக்கிறதுனாலேயே இது ஒட்டுமொத்தமாக இந்த கோரிக்கையோட முழுமையான நிகழ்வாக இதை வந்து நீங்கள் ஏற்றுக்க முடியாது. அந்த சமூகத்தினுடைய தேவேந்திரகுல வேளாளர்ங்கிற அந்த பெயர் அந்த பெயர் மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை மட்டும்தான் நான் முன்னால சொன்ன மாதிரி பெரும்பான்மையான சமூகத்தோட விருப்பமா மாற்றப்பட்டுருச்சு. அதுக்குள்ள போய் நீங்க வந்து நம்ம எதை கரெக்ட் பண்ண முடியாது. இல்ல, நான் ரெண்டு விஷயங்கள் இப்போ திரு அமித்ஷா வேணாம் அப்படிங்கிற நீங்க வேணாங்கிற விஷயம் இருக்குல்ல, உச்சபட்சமான இல்ல அதுதான் வேணாம் அப்படிங்கிற அது வந்து பெரும்பான்மையான சமூகத்தோட விருப்பமே கிடையாது. அங்கதான் நான் கேட்க வரேன். இப்போ அடிப்படையில் இளம்பரதி பட்டியலின சமூகத்தினுடைய அந்த பட்டியல்களிலிருந்து அவர்கள் நீக்கப்பட்டு விட்டாலே சலுகைகள் பறிபோய்விடக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்ற ஒரு கருத்து ஒருபுறம் வைக்கப்படுகிறது. மறுபுறம் அமித்ஷா பதிவு செய்கின்ற பொழுது ஏற்கனவே கூட பதிவு செய்திருந்தார், இதே சமூகத்தை போன்ற தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வடமாநிலங்களிலும் கூட வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களை குறித்த பதிவு அங்கே இருக்கிறது என்று அவர் அதையும் பதிவு செய்திருக்கிறார். இப்போ அவர்கள் இந்திரனுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற வாதங்கள் எல்லாம் வைக்கப்படுகின்ற பொழுது இயல்பாகவே நாங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற சமூக நீதி சார்ந்த வாதத்தை வைத்தால் மட்டுமே இடஒதுக்கீடு பெற முடியும் அப்படிங்கிற நிலைமையில அதற்கு எதிரான ஒரு வாதத்தை வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இடஒதுக்கீடு இயல்பாகவே மறுக்கப்படும் தானே. அப்போ நீங்க ஒன்று நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பட்டியலினத்தில் இருக்கணும் அப்படிங்கிற வாதம், அல்லது பட்டியலினத்தில் இருந்து எங்களை நீக்கிவிடுங்கள் என்று சொன்னாலே சலுகைகள் இயல்பாகவே பறி போகக்கூடிய அல்லது பறிக்கப்பட வேண்டிய தேவை அங்கே வந்துவிடும் இல்லையா? அதான் இன்னொரு சொல்றேன், இந்த கோரிக்கையோட சேர்த்து இணையாவே வைக்கப்பெற ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, தாழ்த்தப்பட்டவர் இந்த எஸ்சி பட்டியலிருந்து எங்களை வெளியேற்றி எம்பிசி பட்டியலுக்கு கொண்டு இருப்பாங்கன்னா இந்த கோரிக்கையோட இணைச்சு வைக்கிறாங்க.
தங்கராஜ் என்ற ஒரு நபர் தான், நான் திரும்ப சொல்றேன், தங்கராஜ் என்ற ஒரு நபர், அவரோட அமைப்பு இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கு. எதுனா இந்த அப்படி வச்சிருக்கான்னு தெரியல, சலுகையிலே நாங்கள் சலுகையில கூட விரும்பல, ஆனா எங்களோட தேவை வந்து பேர் மாற்றம் தான். அப்படி இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் எந்த ஒரு சாதியும் எந்த ஒரு பட்டியலும் இல்லாம இருக்க முடியாது. பட்டியலுக்கு வெளியில இருக்க முடியாது. நீங்க சலுகையில் இட்டுறது அப்படின்னா ஃபார்வர்டு காஸ்ட்ல தான் இருக்க முடியும் இல்லையா? ஃபார்வர்டு காஸ்ட் நிறைய பேர் இடஒதுக்கீடு குறித்து கூட தவறான புரிதல் வச்சிருக்காங்க. தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது இந்த பட்டியலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இல்லைன்னு இல்லை, பற்படுத்தப்பட்டவர்கள் பிசிங்கிறது வந்து ஒரு அது கம்யூனிட்டி ரிசர்வேஷன் தான். எஃப்சிங்கிற என்னை பொறுத்தவரை எஃப்சிங்கிறது ஒரு கம்யூனிட்டி ரிசர்வேஷன் தான். மீதி சீட்ல அவங்களுக்கு தான் போகுது. நீங்க வாய்ப்புகளை எப்படி பெறுவாங்க, வாய்ப்புகளை எப்படி ஒருத்தர் பெறுறாங்கிற அதுக்கான அந்த மெத்தட் தான் வேற. யாருக்கு இங்க வாய்ப்பு இல்லைன்னா கிடையாது. இடஒதுக்கீடு குறித்து ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு ஃப்ரேம் ஏற்கனவே மாட்டப்பட்டிருக்கனால அதுக்குள்ள நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். சரி சரி, நம்ம பேசலாம். இங்க இருக்கிற எந்த சாதியும் அந்த இடஒதுக்கீடுல இருந்து விடுபடலாம் முடியாது. சரி சரி, நம்ம திருப்பி விரிவாக விவாதத்திற்குள் வரலாம். அடிப்படையில் சமூகம் சார்ந்து ரெண்டு விஷயம், அப்போ ரெண்டு முரண் இருக்கிறதா? இப்போ இளம்பருதி ஒரு வாதத்தை வைக்கிறார், இடஒதுக்கீட்டிலிருந்து விடுபட முடியாது, இது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய கோரிக்கை அல்ல அப்படிங்கிற ஒரு வாதத்தை இளம்பருதி வைக்கிறார். இப்போ சமூக ரீதியாக எல்லா சமூகத்திற்கும் இந்த பிரச்சனை இருக்கு. ரெண்டு விஷயமா போராடுவாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை, சில வருடங்களுக்கு முன்பு வரை எல்லா சமூகமும் போராடியது என்னன்னா, எங்களை மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் சேர்க்கணும், எங்களை தாழ்த்தப்பட்டவர் பட்டியலில் சேர்க்கணும், இந்த மாதிரியான கோஷங்களையும் இதையும் நம்ம கோரிக்கை நிறைய பார்க்க முடியுது. ஆனால் இது இடஒதுக்கீட்டுக்கான கோஷம். சமூகம் சார்ந்து வருகின்ற பொழுது அதே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் ஆட்சி செய்த பரம்பரை, எங்களுடைய முன்னோர்கள் இப்படி இருந்தார்கள் என்ற வாதங்களையும் வைக்கக்கூடிய ஒரு இருப்பையும் அந்த இயல்பையும் பார்க்க முடியாது. இந்த இரண்டு முரண்களையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முரண்னு சொல்கிறதோட இப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார், தங்கராசுன்ற ஒரு தனிநபர் கொடுத்த தீர்மானம். அவர் தனிநபர் இல்லை, அவருக்குன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. அந்த அமைப்பை ஆதரிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி ஒரு நிமிஷம், அந்த அமைப்பை சிறுதுளி பெருவெள்ளம் மாதிரி அவருடைய குழு வந்து ஒரு இது கோரிக்கை வச்சிருக்குன்னா அதற்கான காரணம் இல்லாம அவங்க வைக்க போறது இல்லை. அது அவங்க ஒரு இது வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னாங்க, சுதந்திர இந்தியா செய்தி சொல்லி அதுக்கப்புறம் சேர்த்துக்க. நீங்க அதான் அவர் சொன்ன மாதிரி தங்கராஜ் மாத்திரம் அந்த கோரிக்கை வைக்கல. இப்போ இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பொறுத்தவரை அதில் பிரதிநிதித்துவம் பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அடுத்து மிகப்பெரிய பிரதிநிதித்துவம் பெற்றவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், புதிய தலைமை. அவர் கூட இதை அவர் கூட தேவேந்திர வேளாளர்கள் அழைக்கணும்னு வைக்கிறாரு. ஆனா இடஒதுக்கீடு வேணாம்னு எந்த இடத்துலையும் சொல்ல, சலுகை வேண்டாம்னு அவர் எந்த இடத்துலையும் சொல்ல. இதுல இருந்து சலுகை, இந்த சலுகை பத்தி தான் பேசுறேன், சலுகை பத்தி தான் எஸ்சி பட்டியலை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் கோரிக்கை வச்சிருக்காரு. நான் வந்து சலுகை பத்தி தான் ரொம்ப கவனமாகவும் தெளிவாகவும் நான் சலுகை பத்தி ஏதோ தங்கராஜ் மட்டும் சொன்னாரு. இப்போ இது என்னன்னாக்க நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும். சுதந்திர இந்தியாவுக்கு முன்னால ஒரு தென்னகத்துல ஒரு சார்பான ஒரு ஜாதி குழு, அதை வெளிப்படையா சொன்னா அவங்க வந்து மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்தவங்க தான். இன்னைக்கு அந்த இனம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க பொருளாதார ரீதியில எல்லாருக்கும் சவால் விடக்கூடிய அளவுக்கு வசந்திருக்கிறாங்க. எப்படி வசந்தாங்க? உழைப்பு. அவங்க எந்த எதையும் கவர்மெண்ட் எனக்கு இது கூட அது கூட எதையுமே கேட்கல. கொஞ்சம் முன்னால் நம்ம காமராஜர் ஐயாவை பற்றி பேசும்போது அவர்கிட்ட போய் கேட்கும்போது கூட அவர் என்ன சொன்னார், சிவகாசியில் இருக்கவங்கலாம் இதையே ஏன் இந்த தொழிலை கட்டி நட, கவுண்டனை பாரியா, விவசாயத்தை விட்டு வெளியே போயிட்டு இண்டஸ்ட்ரி வச்சு அவன் மேலே அது மாதிரி நீ எதனா உழைப்பை வச்சு மேலே வாயா, சலுகை ஏன் எதிர்பார்க்குறேன்னு கேட்டார். அதை மாதிரி இவங்களுடைய எண்ணங்கள் கூட மாறலாம் இல்லையா? சரி, அவங்க அந்த மாதிரி ஒரு 50 வருஷ அரசியல் என்ன சொல்ல வரீங்க? அதாவது சலுகை நான் முடிச்சிடறேன்.